ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழக அரசு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ், அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து இந்த கலெக்டர் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. உங்களுடைய மாவட்டத்திலேருந்து வரும்போது கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாப் வேகன்சி, கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதிகபட்சம் நீங்கள் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், நீங்கள் அன்எம்ப்ளாயாக இருக்கீங்க, இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது, எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஆல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29/7/2022, அதாவது ஜூலை 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே டக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி எந்த ஆஃபீஸ்க்கு நம்ம வந்து அனுப்பிச்சி வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடும் உங்களுக்கு வந்து சொல்லி தந்துடும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். போஸ்டிங் நேம் என்னென்ன போஸ்டிங் வந்து முதல்ல வந்து ஹைரிங் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற இந்த 2 போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th to எனி டிகிரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனையும் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். சேலரி பேக்கேஜாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்தாக பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ப்ளஸ் அதர் அலவன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த எல்லா அப்ளிகேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து கலெக்ட் பண்ணி அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணி ஷார்ட் லிஸ்ட்டாக எடுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இது வந்து நேரடி இன்டர்வியூவாக தான் இருக்கும். நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும், சின்னதாக இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாபுக்குள்ளே நீங்கள் வந்து கன்ஃபார்மாக உள்ளே வந்து என்ட்ரி ஆயிடுவீங்க. நல்ல ஒரு சேலரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போக முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ நம்ம போடுறது வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி நம்ம போட்டிருக்கோம். இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாளைக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த ஜாப்புக்கு வில்லிங்காக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து டக்குன்னு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதில் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்களோ அதுக்கு கரெக்டாக வந்து அனுப்பிக்கோங்க. இப்போ வந்து எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும், நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிவகங்கை மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகத்தில் காலியாக உள்ள தற்காலிக இடைநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சு பணிகளுக்கு தகுதியுடைய நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு அவங்க வந்து இது வந்து அப்டேட் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் சமூக நல அலுவலகத்தில் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 கீழ் பணிபுரிய இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சு பணியிடங்கள் நேர்முக தேர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்பணிக்கு தகுதியுடைய நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீட் வந்து டைப்பிங் படித்து நீங்கள் வந்து அதில் வந்து முதுநிலை பட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பேசிக்காக கணினி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயக்க தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 12,000 சம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 29/7/2022 மாலை 5 மணிக்குள் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அது எந்த டேட்டில் வந்து எந்த அட்ரஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை.nic.in அப்படிங்கிற அந்த ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் போட்டு எடுத்து நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷனாக ஃபில் பண்ணி அவங்க கேட்கக்கூடியதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.